கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ராக்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக போகக்கூடியது குதிரைன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரையிலே பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. ஒன்று மாய குதிரை, இன்னொன்று சாதாரண குதிரை, இன்னொன்று சண்டி குதிரை. மாய குதிரையை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். சாதாரண குதிரையை வந்து வீடுகளெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த சண்டி குதிரையை தான் சண்டைக்கு பயன்படுத்துவாங்க, அதாவது போருக்கு பயன்படுத்துவாங்க. இது குதிரையை பற்றின நிகழ்ச்சி கிடையாது. சண்டி குதிரை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய டீம் தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ சண்டி குதிரை படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்ல ரிவ்யூஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. அதுலேயும் நீங்கள் வந்து ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது சின்னத்திரை நடிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு போய் படம் பார்த்துட்டு நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் பேர்லேயே வந்து கமல் அப்படின்னு இருக்கிறதால நடிப்பை பற்றி நான் எந்த கேள்வியும் உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல. இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது, இதை சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கலைஞர் டிவி வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு வீடு மாதிரி தான். நான் நடித்த சீரியல்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல்ஸ் பாக்யராஜ் சாரோட ஸ்கிரிப்டில் வந்த விளக்கு வச்ச நேரத்தில், லக்ஷ்மி அம்மாவோட தயாரிப்பில் வந்த மகாலட்சுமி எல்லாமே எனக்கு கலைஞர் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் இதில் என்னோடய மூஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஐ எம் ஸோ க்ளோஸ் டு திஸ் சேனல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னா, வந்தது சினிமாக்காக தான். சினிமாங்கிற தேடல் மனசுக்குள்ளார ஒரு ஆசை இல்லை, வெறி. பட் அது வரைக்கும் சென்னையில் ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் வேணும்ல. மாத வாடகை, இபி பில், லொட்டு லொஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் சின்ன திரையில் இருந்துக்கிட்டே மெயினாக வந்து வெள்ளித்திரைக்கான வாய்ப்புகள் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து அன்புமதி சார் வந்து என்னோடய நண்பர் அப்படியே சொல்லலாம், உரிமையாகவே சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆட் ஃபிலிம்ஸ்க்கு நான் வந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டராக இருந்தேன். அப்போ அந்த ஷார்ட் கேப்லலாம் வந்து இந்த கதையை பற்றின விஷயங்கள்லாம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அது யாராவது ஒரு ஹீரோ ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய கேஸ்டிங்லாம் பண்ணுறீங்களான்னு. நானும் சொல்லிட்டே இருப்பேன். இது எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன், இதுலேயும் சொல்லணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் ஹீரோ, பட் ஹீரோ கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ்லேயும் நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்த மாதிரி நிறைய ஹீரோஸ். அவர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் முதல்ல 2 பேருமே ட்ரை பண்ணோம். பட் என்னென்னா, ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு பெரிய ஹீரோ வந்து டேட் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வேறு வேறு கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ அப்படியே நாள் தள்ளிட்டு போக சார் என்ன சார் இப்படி ஆகுதுங்கும் போது நான் அப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சேன். சார் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, நீங்களே நல்லா இருக்க மாதிரி தெரியுது. என்ன கேரக்டருக்கு சார் அப்படின்னா, ஹீரோ கேரக்டருக்கு அப்படின்னாரு. சரி சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முடியும், இந்த மாதிரி தாடியும் விட்டுருங்க அப்படின்னாரு. சரி அது பாட்டுக்கு விட்டா வளர்ந்துட்டு போகுதுன்னொன்னே அதை வளர்த்துட்டு போய் நின்னோடனே ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ அவரோட கதாபாத்திரம் அது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குதிரை செய்கிற மாதிரி ஒரு தொழிலாளி. அந்த கதாபாத்திரத்துக்கு நான் கரெக்டாக இருந்ததை அவர் ஃபீல் பண்ணார். அது இன்றைக்கி கலைஞர் டிவி லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்கு. சார் ஹீரோ ராஜ்கமலுடைய பேரில் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரியே உங்களுடைய பேர்லேயும் வந்து ஒரு சிறப்பு இருக்குது, அன்புமதி. அதாவது பேர்லேயே வந்து அன்பை சுமந்துட்டு இருக்கீங்க. இப்போ சண்டி குதிரை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக ஹீரோ தான் வந்து சண்டி குதிரையாக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லாட்டி சண்டி குதிரை மாதிரி ஒரு வில்லனை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹீரோவாக, ஹீரோயிசமை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கணும். என்ன கேட்க வரேன்னா, இந்த படத்துடைய கதை என்ன, எந்த மாதிரியா வந்து ஹீரோவை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள். சண்டி குதிரை அப்படிங்கிறது ஒரு கிராமத்து த்ரில்லர் படம். பொதுவாக வந்து த்ரில்லர் மூவிஸ் வந்து சிட்டி பேஸ்டு ஸ்டோரிஸ் நிறைய தமிழ் சினிமாக்கள் வந்திருக்கு. ஆனால் வில்லேஜ் சார்ந்த க்ரைம் சப்ஜெக்ட் ரொம்ப கம்மி தமிழ் சினிமாவில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒன்லைன் வந்து செல்ஃபி. இன்றைக்கி செல்ஃபி எடுத்துக்காத ஆட்கள் ரொம்ப கம்மி. முதல்லலாம் செல்ஃபோன் வந்த புதுசில் ஃப்ரண்ட் கேமரா அந்தளவுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சு அந்த கிளாரிட்டியோடு வருது. அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் தன்னைத்தானே எடுத்து படம் பிடிச்சி பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. எல்லாத்துக்குமே அது இருக்குது. அது ஒரு அளவு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு லிமிட், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மேலே போகும்போது இந்த செல்ஃபிங்கிற மோகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டெட் பாடி பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிறது, ஒரு தேன்கூட்டுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிறது, ஒரு ஓடுற ரயிலுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிறது அப்படின்ட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு லிமிட்டை தாண்டும் போது அது வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. காதலர்கள் அந்தரங்கமாக இருக்கிற விஷயங்களாக கூட வந்து செல்ஃபியாக எடுத்து ரசித்து பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எந்த தப்பையும் நம்ம மூடி மறைச்சிட முடியாது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பேப்பரில் பார்த்தோம்னா நிறைய க்ரைம் வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது செல்ஃபோன். நிறையா இப்போ ரீசெண்டாக 2 பொண்ணுங்க இறந்து போன விஷயம் உட்பட சொல்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இது வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை சொல்லும். ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் இதை பற்றி நம்ம நிறையா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி மானசா, தமிழில் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி. தமிழ் இப்போ தான் நீங்கள் முதல்ல நடிக்க வரீங்களா, இல்லை அதர் லாங்குவேஜஸ்லாம் நடிச்சிருக்கீங்க? ஐம் மலையாளி, நான் கேரளத்துலேருந்து வரேன். ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் மலையாளத்தில் மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் ஹீரோயினாக இதுதான் என் ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். சார் மலையாளத்தில் மேமுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து
மானசாவை செலக்ட் பண்ணீங்களா இல்லை ஆடிஷன்ஸ் ஏதாவது வச்சிங்களா? இல்லை, பார்த்துருந்தா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. பார்க்காதால செலக்ட் பண்ணிட்டாரு. இல்லை சொல்லிடுறேன். மானசாவை செலக்ட் பண்ணதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நான் வந்து ஹீரோயின் வந்து கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அது நம்ம ஊர் பக்கா புதுக்கோட்டை பொண்ணு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கிராமத்து பொண்ணாக எனக்கு தேவை. நிறைய ஊர்களில் போய் நாங்கள் ஆடிஷன் வச்சோம், எதுவுமே எங்களுக்கு அமையலை, சரியாக அமையலை. அதை கேள்விப்பட்டு அவங்க அப்பா துபாயிலேருந்து அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் நிறையா அனுப்பிக்கிட்டே இருந்தார். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு இந்த பொண்ணு வந்து சைல்டிஷாக இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் ஹீரோனாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு வேண்டாம் சார் அப்படின்ட்டேன். ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, சேலை கட்ட வச்சு உடனே அடுத்து ஃபோட்டோ அனுப்புனார். இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரே, சரி சார் கூப்பிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஓகேனா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னேன். இமீடியட்டாக ஃப்ளைட்டு போட்டு ஃபேமிலியவே அனுப்பிச்சி வச்சார். கொச்சின்லேருந்து வந்தாங்க. வந்து நாங்கள் ஒரு 15 நாள் ரிஹர்சல் கொடுத்தோம். அந்த பொண்ணுக்கு ரிஹர்சல் கொடுத்து அந்த பொண்ணு டெவலப் பண்ணி கீர்த்திங்கிற ரோலுக்கு அப்படியே அந்த பொண்ணு செட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்தது அப்படியே வந்திருக்கு. நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்தீங்களா, இல்லாட்டி அங்கே மலையாளம் படம் பண்ணும்போதே உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுமா? நல்லா இல்லை, பட் ஐ நியூ சம். ஆனால் இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், vocabulary எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ கீர்த்தி அந்த கேரக்டருக்காக அவங்களை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன இருக்குது அந்த கேரக்டரில்? கீர்த்தியை வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள். ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் எப்படின்னு. ஸோ நான் வரும்போது அப்படியே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரை பார்க்க வரும்போது நான் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு வந்தேன். அப்போவே சார் ஷாக் ஆகிட்டேன். அண்ட் சார் சொன்னேன், சாரி கட்டிக்கிட்டு வந்துக்கலாம்ல. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஃப்ளைட்டில் இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ தான் வரேன். ஸோ அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி, ஸோ அண்ட் ஹீ டோல் மீ ஒரு வில்லேஜ் கேர்ள்னால் எந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பார்க்கணும், அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ தட் வாஸ் த ப்ரிப்ரேஷன் ஐ ஹேட் ஃபார் கீர்த்தி. இசையமைப்பாளராக இருக்கீங்க வாரஸ்ரீ சார். இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது சார்? யாரெல்லாம் பாடியிருக்காங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. இதில் வந்து யார் யார் பாடியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், இப்போது லைனில் பெரிய அளவில் இருக்கவங்க தான் பாடியிருக்காங்க. விவி பிரசன்னா, சைந்தவி பிரகாஷ், முகேஷ், பிரியா ஹேமேஷ் 2 பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் இப்போ கபாலியை பாடின அனந்து, அவர் 2 டைட்டில் சாங்கும் எதுவும் பாடியிருக்காரு, தீம் மியூசிக்கும். அப்புறம் சுசித்ரா பாலு அப்படின்னு ஒரு கால் பாடியிருக்காங்க. எல்லாருமே வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். என்ன மாதிரியான ஜானர்ஸில் இருக்கும்? ஜானர்ஸ் வந்து ஒரு குத்துப்பாட்டு. ஒரு ஜானரை பற்றி சொல்கிறது முன்னாடி இவரோட ஜானர் நான் சொல்லிடுறேன். இல்லை, அதையும் நான் கேட்கணும்னு. அவருடைய சினிமா அனுபவம் வந்து எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, அவர் சினிமா அனுபவத்தை விட அதிகம் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி காலைல வீட்டில் கேட்குற நமச்சிவாய ஓம் நமச்சி அந்த பாட்டை வந்து எழுதுனது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 600 பாடல்கள் வந்து எஸ்பிபி சாரை மட்டும் வச்சு கம்போஸ் பண்ணி, பக்தி பாடல்களில் 6000 பாட்டு பக்தி பாடல். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இதை சொன்னோடனே திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து ஒரு 15 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு சார், நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சினிமா பாட்டுக்கு போடுறவர் சரி ஓகேன்னு, பக்தி பாட்டு போடுறவரை கொண்டு போய் நம்மகிட்ட விட்டு நமச்சிவாய கேப்பில் லவ் சொல்ல விட்டுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்தேன். ஆனால் அவர் வந்து பார்க்க தான் அப்படி வந்து ஒரு ஞான அல்லுடு மாதிரி இருக்காரு. ஆனால் அவருக்குள்ளார பல முகம் இருக்கு. அது வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து அவர் வாயால கொண்டு வரலாம்னு அவர் வாயில வராது, உடைச்சிட்டீங்க. அவர் வாயில வரவே வராது. சன்மூன் பிக்சர்ஸ், சன் சூரியன் அப்படின்னாலே வெற்றி தான். கூட வந்து நீங்கள் 3யும் சேர்த்துருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய முதல் ப்ரொடக்ஷன் வந்து சண்டி குதிரை. இந்த படத்தை வந்து தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தில் நான் பார்த்தீங்கன்னா வந்து தயாரிக்கணுங்கிற எண்ணத்தோடு நான் வரல, தயாரிப்பாளராகவும் வரல. ஓகே. முதல்ல இந்த படத்தில் வந்து நண்பராக வந்து அறிமுகமானவர் நம்ம அன்புமதி. அவரோட படம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ படம் எடுத்து வந்து 70% படம் முடிஞ்ச படம் அது. அவர் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு போட்டு காமிச்சு நாங்கள் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ண போகுது. இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்கள் மத்தியில் நல்ல ரீச் ஆகும். கிராமத்து படங்கள் இன்றைக்கி இருக்கிற வந்து இன்றைக்கி கிராஃபிக்ஸ் வேர்ல்டில் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜியில் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக நிறைய பொறுத்த இன்றைக்கி கிராமத்து பின்னணியில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்து இவர் இன்றைக்கி எடுக்கிற படங்கள் வந்து நல்லா இருந்தது. இவரோட பின்னணி எனக்கு நிறையவே தெரியும். அவர் முன்னாடி வந்து சீரியலில் இருந்திருக்காரு, நிறைய வந்து சிறுகதைகள் எழுதியிருக்காரு, நிறைய டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட அனுபவத்தை இதில் வந்து அவர் வந்து அப்ளை பண்ண போகிறாரு இன்றைக்கி வெள்ளித்திரையில். ஒன்று சரி நாமளும் அவரோட கை கோர்த்துக்கலாம்னு நான் இணை தயாரிப்பாளராக தான் அவரோட வந்து கை கோர்த்தேன். ஸோ இப்படி தான் அவரோட வந்து நான் என்ட்ரு ஆகியிருக்கேன். ஓகே சார். சரி, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அன்புமதி அவர்களுக்காக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்குன்னு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும்ல. இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம்தான். கதை தான் இதுக்கு வந்து பெரிய கலமை. இந்த கதையில் வந்து கிராமத்து பாலினிலே கொண்டு போயிருக்காரு. எந்த விதத்திலும் வேறு கலவே கிடையாது. அடுத்தது வந்து வாராஸ்ரீ சார் இணைஞ்சு வந்து பாடல்கள், அந்த 6 பாடல்களும் முதல்ல நான் கேட்டிருக்கேன்.
அத்தனையும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு பாட்டில் கூட வந்து ஒரு ஆங்கில வார்த்தை கலக்காமல் வந்து அவர் எழுதியிருக்கிறது எதுகை மோனையோட வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சது. இந்த டீமே எனக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. இந்த படத்தை மேலும் மேலும் கொண்டு போயிட்டு வந்து திரையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய அந்த பாதையில் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணணும் ஒழிய வந்து என்னோட அவங்க ட்ராவல் பண்ணலை. இந்த கதைக்களத்தோடு நானும் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி படம் வெளியே வந்திருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஃபோன் கால்ஸ், எனக்கு நிறைய மெசேஜஸ். ஸோ இந்த பாராட்டு எல்லாமே வந்து அன்புமதியோட வந்து கதை கருவில் வந்து உருவானது தான். இப்போது ஒரு படத்தை வந்து வில்லேஜ் சப்ஜெக்டில் வந்து எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வில்லேஜுக்கு போனால் கூட அங்கே வந்து வில்லேஜ் செட்டை போட்டு தான் வந்து படம் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிராமங்களுடைய ஒரிஜினாலிட்டி எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அவர் வந்து வில்லேஜில் அந்த விஷுவல்ஸில் எப்படி கொண்டு வந்திருக்காரு? ஏன்னா இப்போ இருக்கிற கேமராமேனுக்குலாம் இது ஒரு சேலஞ்சிங் ஆகிடுச்சு சார். ஏன்னா வில்லேஜ் அப்படியே காமிக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த படத்துடைய கேமராமேனுடைய ஒர்க் பற்றி சொல்லுங்கள். கேமராமேன் வந்து வீரான்னு சொல்லிட்டு என்னுடைய ஆட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. நான் ஒரு 6-7 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த படத்தினுடைய கதைக்களம்னு முடிவு பண்ணோடனே நேராக நாங்கள் புதுக்கோட்டைக்கே போய் அங்கே உள்ளூரில் பாலா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர், லொக்கேஷன் மேனேஜர். ஸோ இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் சினிமாவில் பயன்படுத்தப்படாத அரிதான சில இடங்கள். ஒரு குகை, கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குவாரி மாதிரி இருக்கும், கல் குவாரி மாதிரி, ஒரு தேங்கின சாக்கடை, அதுக்குள்ளே ஃபைட்டு. ஸோ கொலை சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு குகை, வௌவால்கள் அடைஞ்ச ஒரு குகை. இதெல்லாம் புதுக்கோட்டை மக்களுக்கே தெரியாது நம்ம ஊரில் இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கான்னு சொல்லி. அதுபோக அந்த கீர்த்தி, ரவி இவங்கெல்லாம் ஹீரோ ஹீரோயின் பேசுகிற ஸ்லாங்கு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணுமேங்கிறக்கா அந்த பக்கத்து கொஞ்சம் நச்சாந்துப்பட்டின்னு ஒரு ஊர், அது வந்து ஒரு செட்டிநாடு பிளேஸ். ஸோ அந்த மாதிரி வீடுகள்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராக அந்த ஊருக்காரங்களையும் கொஞ்சம் பேர் நடிக்க வச்சு ஸோ இயற்கையாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வீராவுடைய பங்கு வந்து நல்ல பங்கு. ஓகே சார். சார் உங்களுடைய ஊர் வந்து புதுக்கோட்டையா இல்லை புதுக்கோட்டையில் நடந்த ஒரு கதையை வந்து நீங்கள் பதிவு பண்ணணுன்ட்டு அங்கே போனீங்க? இல்லை, என்னுடைய ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர். என் ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு பக்கத்து ஊர் தான் புதுக்கோட்டை. ஓகே. ஸோ அதனால் புதுக்கோட்டையில் அந்த லொக்கேஷன் அமைஞ்சதுனால ஸோ கதையை வந்து நான் அதுக்கு சாதகமாக நான் உருவாக்கி. செல்ஃபி பற்றி டைரக்டர் சொன்னார். இப்போது செல்ஃபி எடுக்கிறதால வர பிரச்சனைங்க, செல்ஃபோன் அதனால் வந்து ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிட்டி சைடில் நடக்கிறத நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வில்லேஜில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குதா அப்படின்றது வந்து ஆச்சரியப்படுறவங்களுக்கு உங்கள் படம் பார்த்தா பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி என்ன மாதிரியான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பிரச்சனை என்னங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள். ஏன்னா அதுதான் கதை, போங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் சிட்டியில் நம்ம செம்ம அப்டேட்டடாக இருக்கோன்னு. கண்டிப்பாக இல்லை. நம்ம வெறும் 2G லெவலில் தான் இருக்கோம். அவங்க அந்த பக்கம் 3G 4G 5G 6Gன்னு பெரிய லெவலில் ஒரு சிம்மில் இருக்கோம். நம்மளாம் அவங்களாம் 5 சிம் லெவலில் இருக்காங்க. கிராமம் அப்படிங்கிறது வந்து அப்படியே பழசாக ஒரு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு ஒரு தாத்தா வந்து ஏர் பிடிச்சிட்டு இருப்பாருங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் செம்ம அப்டேட்டடாக எல்லா லேட்டஸ்ட் விஷயங்களையும் வச்சுட்டு இருக்காங்க. கிராம படங்கள் அப்படின்னு நம்ம எத்தனை நாள் பார்த்த படங்கள், ஒரு தேவர் மகனாக இருக்கட்டும், ஒரு வீரத்தாலாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஜாதி கலவரம், 2 தரப்பினருக்குள்ளார பிரச்சனை, இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து என்னென்னா கிராமத்துக்குள்ளார ஒரு அழகான ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு செல்ஃபோனில் எடுக்கப்படுற ஒரு படத்தால், ஒரு செல்ஃபியால் என்ன பிரச்சனை வரும்? செல்ஃபியில் என்ன பிரச்சனை வரும்? எடுத்தால் படம் வரும், அவ்வளோதான். ஆனால் அது எங்கே எடுத்துக்கிறோம், யார் கூட எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி சூழ்நிலையில் எடுத்துக்கிறோங்கிறது தான் நம்மளோட தலையெழுத்து மாறும். ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படத்தால் ஒரு கொலை, அந்த கொலை யார் பண்ணாங்கங்கிறது தான் இவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ். என்னென்னா செல்ஃபி அப்படின்னா படம் பூராவுமே செல்ஃபினே போகாது. செல்ஃபி இஸ் அ நாட், ஒரு சின்ன நாட். அதை வச்சு இவர் ஒரு 10 நாட் போட்டிருப்பாரு. அந்த 10 நாட்லேயும் என்ன தெரியும்னா, ஒரு பயங்கரமான கதை, ஒரு பிரம்மாண்டமாக அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. கேஷுவலாக யதார்த்தமாக இருக்கும். இப்போ 6 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த 6 பேரில் ஒருத்தர் அக்யூஸ்டு. இந்த 6 பேரில் யார் அக்யூஸ்டுங்கிறது அங்கே வெளில நிற்கிற கேமராமேன் சொல்லணும்னா எப்படி சொல்லுவார்? எல்லாருமே உட்காந்து பேசிட்டு தான் இருக்கோம். நீங்களும் நீட்டாக இருக்கீங்க, அவர் நீட்டாக இருக்கார், இவர் எல்லாருமே. ஆனால் இதில் ஒரு அக்யூஸ்ட். இதுதான் படத்தோட ஒரு படத்தை இந்த அளவுக்கு இன்றைக்கி லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்ம யார் அந்த அக்யூஸ்டுங்கிறத ரிவீல் பண்ணல. ஆனால் நம்ம 6 பேருமே இப்படி தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அந்த முடிச்சு போட்ட விதத்தில் தான் இது ரொம்ப ப்ளஸ்ஸு. மற்றபடி கிராமம் ஒரு பருத்தி வீரன் மாதிரி அமீர் சார் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் அந்த செல்ஃபோன் டவரே வரக்கூடாத அளவுக்கு பயங்கரமான அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் யதார்த்தமாக ரொம்ப இந்த படத்தை பற்றி நீ கடந்த 2 நாளாக வந்துட்டு இருக்க எல்லா ரிவ்யூஸும் என்னென்னா, என்னோட மேட்ரு, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் படமே ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. எல்லாமே ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை. இப்போ டான்ஸ்னா கூடவே ஒரு பயங்கரமாக ஒரு 25 பேர் ஒயிட் கலர் இதில் வந்து அதெல்லாம் இல்லை.
ஃபைட்டுன்னொன்னே யாய் அதுவும் இல்லை. ஃபைட்டுன்னொன்னே இப்போ உண்மையிலே 2 பேர் அடிச்சுக்கிட்டே அப்படி அடிச்சுப்போம், டக்குன்னு முடியை பிடிப்போம், ஃபேஸில் அடிப்போம், அதே மாதிரி தான் ஃபைட்டு. ஸோ எதுவுமே யதார்த்தத்தை மீறி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யதார்த்தத்தை மீறி பெருசாக பண்ணுறதுக்கு எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய காரணம். அண்ட் செகண்டரி வந்து அன்புமதி சார் வந்து நான் பட்ஜெட்டே பிரகாசம் சார் உள்ளே வந்தப்புறம் கூட சார் இல்லை சார் வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் வேணாம், இயல்பாக அவங்க பேசிக்கிட்டே எப்படி பேசிப்பாங்க, இந்த மாதிரியே போயிடலாம் சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கடந்த 2 நாளாக எனக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன். மானசா, இப்போ ராஜ்கமல் பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார், நிறைய பேசுவார், நல்லா பேசுவார். அவர் கூட பேசி வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் சாங்ஸ் கூட இசையறிவில் வந்து நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது லவ் சாங்ஸ்லாம். இந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணீங்க சாரோட? ரொமான்ஸ் தான் பிரச்சனையே ஃபர்ஸ்ட்டில். ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும் போதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் அங்கே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாருக்கும் டவுட் அதுதான், எனக்கு ரொமான்ஸ் சரியாக வந்துடுமா தான் சாருக்கும் டவுட். ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் தென் வி பிகேம் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே அங்கே ஸ்க்ரீனில் ரொமான்ஸாக நல்லா வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் த ப்ளஸ் பாயிண்ட். சார், ஒரு நடிகர் எவ்வளோ நல்லா நடித்தாலும் பர்டிகுலராக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடியவர், அந்த ஊர் ஜனங்களோட வந்து மிங்கிள் ஆகக்கூடியவராக வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கஞ்சா கருப்பு சாரை தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த படத்துலேயே வந்து சார் வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு கேரக்டரையுமே யதார்த்தமாக மாற்றக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கான டிமாண்ட் என்னவா இருந்தது சார்? கஞ்சா கருப்பண்ணே நான் சார்ந்த சிவகங்கை மாவட்டத்துக்காரர். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த அந்த ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 70% ஷெட்யூலில் அவர் இல்லை, அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. பிரகாசம் சார் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு நல்ல டாப் லெவல் காமெடியனை வச்சு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். ஃபஸ்ட் ஆஃப் கதையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் இயல்பாக ஹீரோ ஹீரோயின் போர்ஷன் ஃபுல்லாகவே காமெடி இருக்கும். அதில் ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று, சுந்தரபாண்டியன் படத்தில் நடித்த பாட்டி ஒன்று இருக்கும். அந்த பாட்டியோட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. ஸோ பாட்டியை கூட சும்மா விடல அவங்க. எனக்கு 2 பாட்டி ஜோடின்னு சொல்கிறாரு அவ்வளோதான். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃபே வந்து காமெடியாக இருக்கும். செகண்ட் ஆஃப் அப்படியே திகில் படமாக மாறும். ஸோ இதுவே அந்த மாதிரி கதையினுடைய அமைப்பே இன்னும் கொஞ்சம் காமெடியாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு ப்ரொடியூசர் விருப்பப்பட்டார். ஸோ அவர் கஞ்சா கருப்பண்ணன்ட்டு நான் பேசினேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கண்ணே. முதல்ல ஒரு சம்பளம் பேசினோம், சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. எங்களோட கூடவே இருந்து பக்கத்து சிவகங்கையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்துடுவார், காரில் வந்துடுவார். ஃபுல்லாக நடித்து கொடுத்தாரு. இவருடைய தாய் மாமன் அப்படின்ற ஒரு ரோலை உள்ளே இன்சர்ட் பண்ணி நாங்கள் அந்த ஏரியாவை பண்ணோம். அவருக்குன்னு நாங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். புதுக்கோட்டை பக்கத்தில் குலமங்கலம்னு ஒரு வில்லேஜ், அதில் திருவிழா மாதிரியே ஒரு செட்டு போட்டு ரெடி பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை அரேஞ்ச் பண்ணி அச்சச்சோ ஆசை வச்சேன் அப்படின்ற ஒரு பாட்டு, அதில் இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரே உள்ளே வந்தார் வாலண்டியராக. நான் இந்த பாட்டில் கூட ஆடுறேனே அப்படின்ட்டார். பார்த்தா அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரே மெயினாக உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அவருக்குன்னே சில விஷயங்களை இன்சர்ட் பண்ணி அவுட்புட் பார்க்கும்போது அவர் கதையோட ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கடைசியாக முடிச்சு பார்த்துட்டு ஃப்ரேமில் டப்பிங் பேச வரும்போது போட்டு காமிச்சோம். பார்த்துட்டு எனக்கு சம்பளமே வேண்டாங்க, ஏன்னா இந்த படம் எனக்கு இன்னொரு சுப்பிரமணியபுரம், இந்த படம் எனக்கு இன்னொரு பருத்தி வீரன், களவாணி. ஸோ எனக்கு களவாணிக்கு அப்புறமே ஒரு பெரிய பிரேக் இருக்குது, நான் ஒன்றும் பெருசாக எதுலையும் பண்ணலை, அதனால் எனக்கே இந்த படம் ஒரு லைஃபை கொடுக்கும், அதனால் எனக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னாரு. அது அவருடைய பெருந்தன்மைக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம் இது. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்ற எண்ணம் இருக்கா? இந்த படத்தில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான வரவேற்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு? ஆக்சுவலி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? என்ன பிஸ்னஸ் அந்த மாதிரி? நான் வந்து ஓசூரில் வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்கேங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கேன், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருந்தேன். ஒரு 5 வருஷம் கழித்து வரலான்னு இருந்தேன் இந்த ஃபீல்டுக்கு. எனக்கும் ரொம்ப ஆர்வம் தான். ஸோ கலைத்துறைக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. பட் இது இஸ் நாட் எ ரைட் டைம், இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு போகலாம், ஏன்னா பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன் அதில் தானே. ஸோ இன்பிட்வீனில் வந்து சாரோட பழக்க வழக்கம் கிடச்சி அவரோட பழகும் பொழுது இது கிடைச்சிது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து இப்போ இருந்தே பயன்படுத்திக்கலாம், இது ஆரம்பமாக இருக்கட்டும், ஸோ இது முன்னோடியாக இருக்கட்டும், நம்ம ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி இதில் என்ட்ரு ஆகலான்னு சாரோட வந்து எனக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளரை நான் வந்து முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கலை. ஸோ இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். பட்டு இந்த படத்தை பொறுத்தவரையும் முதல்ல அந்த கிளிப்பிங்ஸை படத்தை நான் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். எனக்கு இது போல் வேணும், ஜோக்ஸ் பத்தலை, இந்த இடத்துல ஃபைட் இது மாதிரி இருக்கணும், ஸோ இந்த இடத்துல மாற்றுங்க அப்படின்னு ஒரு எப்படி வந்து ஒரு ரசிகனாக உட்காந்து நான் பார்ப்போன்னா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அது போல் தான் அவர்கிட்ட நான் பேசினேன். நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இதில் வந்து கொண்டு வந்து அவர் வந்து சேர்த்தார். ஸோ அதன் பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாமல் அமைதியாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள் அப்படின்ட்டு ராஜ்கமலும் அனுமதி 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி அந்த பாட்டு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த குத்துப்பாட்டுன்னு சொன்னாங்க இல்லைங்க, அந்த குத்துப்பாட்டை வந்து
ஒரு ப்ரொமோட் பண்ண விதம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா செய்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது போலலாம் கூட முடியுமா அப்படின்னு. ஏதோ டிவியில் நான் பார்த்துருக்கேன், ப்ரொமோஷன் சாங் ஒன்று வரும், பார்ப்போம் போய்டுவேன். பட் 40 வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு 41 ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை ஷூட் பண்ணி ஒரு ப்ரொமோட் சாங்கை வந்து வெளியே விட்டாங்க. அது எல்லா டிவிலையும் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க, எல்லா யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து வந்திருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க டோட்டலாக வந்து என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அடுத்த கட்டத்துலேயும் படம் ரிலீஸ் ஆகிற வரையிலும் நாங்கள் வந்து முழுமையாக இதோட ஒத்துழைப்பு பண்ணிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்ல விதத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதனோட வரவேற்பு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செல்ஃபி எடுத்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சண்டி குதிரை படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு மெசேஜ் மட்டும் இல்லாமல் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. ரசிகர்கள் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து நம்ம சந்திக்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.